தமிழர் பாரம்பரிய உணவு வகைகள். தமிழ் பேச்சு கட்டுரை. உணவே மருந்து என்று வாழ்ந்து வந்தவர்கள் நம் முன்னோர். ஆனால் இன்றோ மருந்தே உணவு என்னும் நிலை இருக்கிறது. பண்பாடும் நாகரிகமும் நம்மில் பிறந்தது. மேலை நாட்டு நாகரிகம் உடைகளில் தொற்றிக் கொண்டாலும் உணவில் தொற்றிக் கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம் கடமை. அதற்கு நம்முடைய பாரம்பரிய உணவு வகைகள் என்ன, அதன் மருத்துவ குணங்கள் என்ன என்று நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் என்கின்ற பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கறி என்ற சொல்லுக்கு மிளகு கறி என்பது தான் சரியான சொல்லாகும். நீரின் வந்த நிமிர்வரிப்புறவியும் காலில் வந்த கருங்கரி மூட்டையும் என்ற பட்டினப்பாலை வரிகள் மூலம் மிளகினை மூட்டை மூட்டையாக நாம் முன்னோர் அக்காலத்திலேயே ஏற்றுமதி செய்து இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அது மட்டுமல்ல, விலை மதிக்க முடியாத இலவங்கம், சீரகம், மஞ்சள் போன்ற நறுமணப் பொருள்களோடு நகர்ந்து இருக்கின்றன நம்முடைய கலங்கள் வணிகத்திற்காக பெருங்கடல்களுள். அன்று கிரேக்கமும் ரோமாபுரியும் தமிழ்நாட்டோடு கடல் வணிகத் தொடர்பு கொண்டிருக்கின்றன. அரிக்கமேடு அகழாய்வில் கிடைத்த நாணயங்கள் மூலம் நாம் அறிய முடிகிறது. பூம்புகார் மிகச் சிறந்த துறைமுகமாக இருந்திருக்கிறது. இயற்கை வாழ்வு வாழ்ந்தவர்கள் நம் தமிழர். நீர் மேலாண்மையும் நேர மேலாண்மையும் நம் பாரம்பரிய சொத்து. அது மட்டுமா, வாழ்க்கையை அகம்புறம் என்று பிரித்து அதன் உட்கூறுகளை அன்றே பட்டியலிட்டவர்கள் நாம். அப்படி இருக்கும்போது உணவு முறையில் மட்டும் விட்டு விடுவோமா என்ன? நம்முடைய பொற்குவையாக இருந்த சிறு தானிய உணவுகளை நாம் புறக்கணித்ததன் விளைவாகத்தான் இன்று நம்மில் பலர் உடல் பருமனோடு அலைகிறார்கள். தினை, கம்பு, வரகு, சாமை, கேழ்வரகு, குதிரைவாலி போன்ற சிறு தானிய வகைகள் உடலுக்கு தேவையான தாது உப்புகள் நிறைந்தவை ஆகும். விருந்து போற்றுதல் அறம் என்று அக்காலத்தில் இருந்தது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்கிறார் வள்ளுவர். சிறுதானிய உணவுகளில் செய்யக்கூடிய இட்லி, தோசை, சத்துமாவு உருண்டைகள் போன்றவை உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியவை. அதிலும் முளைகட்டிய தானியங்கள் என்றால் இன்னும் கூடுதல் சத்துகள் நிறைந்திருக்கும். முளைக்கீரை, தண்டுக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அகத்துக்கீரை என இரும்பு சத்து மிக்க கீரைகள் நம் முன்னோரின் உடல் உறுதிக்கு அடித்தளம் இட்டிருக்கின்றன. ஒளி படைத்த கண்ணினாய் வா வா என்று பாரதி அழைக்கும் போதும் சரி, வலிமை மிகுந்த இந்தியர்களை அணிவகுத்து நெல்லுங்கள் என்று அன்று நேதாஜி அழைக்கும் போதும் சரி, தினவெடுத்த தோள்கள் கொண்ட நம் வீர மறவர்கள்தான் அன்று வரிசையில் நின்றார்கள். அதற்கு காரணம் நம்முடைய பாரம்பரிய உணவு வகைகள்தான். எள் நெய், கடலை நெய் ஆகியவற்றை நாம் பயன்படுத்தி வருகிறோம். தாவரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய்களில் கெட்ட கொழுப்பு இல்லை. ஆனால் விலங்குகளில் இருந்து பெறக்கூடிய அனைத்திலும் கெட்ட கொழுப்பு இருக்கிறது. செந்நீர்ச்சோறு, வரகு சோறு, வெண்ணீர் சோறு, பழைய சோறு என்ற சோறு வகைகளும், கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ், தினைக்கூழ், சாமைக்கூழ், வரகு கூழ் என்ற கூழ் வகைகளும், உளுந்தங்களி, கேழ்வரகு ரொட்டி, பிரண்டை துவையல், எள் சாதம், ஊன்பொதி உணவு என்று வகை வகையான உணவு வகைகளை சமைத்து நம் முன்னோர் உண்டு மகிழ்ந்து இருக்கிறார்கள். இளைத்தவனுக்கு எல்லாம் கொழுத்தவனுக்கு கொள்ளாம் என்று நம் பழமொழி ஒன்று கூறுகிறது. ஆம், எள் நெய் உடம்பில் சேர சேர ஒருவருக்கு வலு கூடுகிறது. கொள்ளு உடம்பில் சேர சேர ஒருவரின் கொழுப்பு கரைகிறது. இதனை அன்றே நடைமுறைப்படுத்தி வாழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள். கேழ்வரகு, கம்பு, பச்சை பயிறு, சிவப்பு அரிசி, பொட்டுக்கடலை, கொள்ளு, வேர்க்கடலை போன்ற 9 வகை தானியங்களை இட்டு இடித்து உருண்டையாக்கி சத்துமா உருண்டை என்று வளரும் பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்த்தவர்கள் நம் தமிழர்கள். சத்தான பால், வெண்ணெயை,
பாலாடை கட்டி என்று அனைத்தையும் உரிய அளவில் சேர்க்க பழகியவர்கள் நம் தமிழர்கள். மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி இவற்றை நம் உணவில் சேர்த்ததன் மூலம் உண்ட உணவு செரிப்பதற்கான அனைத்தையும் இவை செய்யும் என்று அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் மா, பலா, வாழை என்ற முக்கனிகளை மட்டும் அவர்கள் உண்ணவில்லை. இலந்தை, மஞ்சனத்தி, கள்ளிப்பழங்கள், அத்திப்பழங்கள் என்று இயற்கையாக கிடைத்த அனைத்தையும் உண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இறைச்சி வகையில் கோழி, ஆடு, பன்றி, முயல், உடும்பு என்று ஒரு பட்டியலே இருக்கிறது. கடல் உணவு நெய்தல் நிலத்து மக்களின் முக்கிய உணவாக இருந்திருக்கிறது. மருத நிலத்தில் கிடைக்கக்கூடிய நெத்திலி மீன், அயரை மீன், விரால் மீன் ஆகியவையும் உள்நாட்டு மீன் பிடிப்பு மூலம் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. இவற்றையும் சமைத்து நம் முன்னோர் உண்டு இருக்கிறார்கள். எள்ளு ரசம், கொள்ளு ரசம், வேப்பம்பூ ரசம், பருப்பு ரசம், மிளகு ரசம் என்று ரசத்தில் பல வகை வைத்து நம் முன்னோர் உண்டு இருக்கிறார்கள். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். நல்விருந்து வானத்தவர்க்கு என்று விருந்தொம்பல் செய்பவனை தேவாதி தேவர்கள் வரவேற்க தயாராக இருப்பார்கள் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நாம் அறிவோம். அதே நேரத்தில் ஒவ்வொரு உணவையும் எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து சாப்பிட வேண்டும். அதற்காகத்தான் நம் முன்னோர் அருந்துதல், உண்ணல், உறிஞ்சல், குடித்தல், தின்னல், நக்கல், நுங்கல், பருகல், மாந்தல், மெல்லல், விழுங்கல் என்று உண்பதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். சிறிய அளவு உண்பதை அருந்துதல் என்கிறோம். உண்ணல் என்பது பசி தீர உண்ணலாகும். நீரிய பண்டத்தை குடிப்பது உறிஞ்சல். கஞ்சி போன்றவற்றை பசி நீங்க குடிப்பதே குடித்தல். தின்பண்டம் தின்பது தின்னல். சுவையோர நாக்கால் ஒற்றி சாப்பிடுவது நக்கல். முழுவதையும் ஒரு வாயால் ஈர்த்து உறிஞ்சி உட்கொள்வதே நுங்கல் என்கிறோம். நீரியற் பண்டத்தை சிறுக சிறுக உறிஞ்சி குடிக்கும் போது அது பருகல் எனப்படுகிறது. பெருவேட்கை கொண்டு மடமிட என்று சாப்பிட்டால் அதற்கு மாந்துதல் என்று பெயர். கடித்து துதைத்து உட்கொண்டால் அது மெல்லல் ஆகும். அப்படியே தொண்டை குழிக்குள் இறக்கி உண்ணுதல் விழுங்கல் எனப்படும். எத்தனை சொற்களஞ்சியம் தமிழில் இருக்கிறது! உண்பதற்கு வாழை இலை விரித்து பரிமாறக்கூடிய முறை தமிழர்கள் வைத்திருக்கிறார்கள். இலையில் உள்ள பச்சையம் உண்ணும் உணவோடு கலந்து உடலுக்குள் சென்று நல்ல செரிமானம் தருகிறது. உண்ட பின் வெற்றிலை பாக்கு போடும் வழக்கம் இருந்திருக்கிறது. கடல் உணவு, இறைச்சி, மரக்கறி சிறப்பு உணவுகள் என்று எதையும் குறை வைக்காமல் சாப்பிட்டவர்கள் நம் தமிழர். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3 என்று திருக்குறள் விளக்குகிறது. 2200 கலோரிக்கும் குறைவாக உண்பவர்கள் தமிழ்நாட்டில் 35% இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. சோடியம், கால்சியம், இரும்பு, துத்தநாகம், செம்பு ஆகிய தாது உப்புகள் நிறைந்த உணவையே நாம் உண்டிருக்கிறோம். வைட்டமின் ஏ அதிகம் உள்ள பப்பாளி நம் உணவில் ஒரு அங்கமாக இருந்திருக்கிறது. வெயிலோடு விளையாடி வெயிலிலேயே வேலை செய்யும் உழவு தொழில் நம் தொழில் என்பதால் வைட்டமின் டி பெறுவதில் சிரமம் இல்லை. ஆனால் இன்றோ வறுத்த பொரித்த உணவு வகைகளை அதிகம் உண்கிறார்கள். 100 டிகிரி அளவில் இறைச்சியை வறுக்கும் போது ஹைட்ரோசைக்ளிக் அமீன் என்ற வேதிப்பொருள் அதிலிருந்து தோன்றுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அது புற்று நோய்க்கு வித்திடுகிறது என்பதை பலர் அறிய மாட்டார்கள். எல்டிஎல் என்று சொல்லப்படும் கெட்ட கொழுப்பு குடல் நோயை மட்டுமல்ல, இதய நோயையும் தருகிறது. தீட்டப்பட்ட அரிசியில் தயமின் என்று சொல்லப்படக்கூடிய வைட்டமின் B1 இருக்காது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள். இதனால் நமக்கு பெரிபெரி நோய் ஏற்படும். கெட்டி தயிர் சேர்த்து சாப்பிடும் வழக்கம் நம் முன்னோரிடம் இருந்திருக்கிறது. முளி தயிர் பிசைந்த காந்தள் மெல்விரல். கழுவுரு கலிங்கம் கலாவது உடேரி என்ற குறுந்தொகை பாடல் தலைவியின் மோர் குழம்பு சமையலை விளக்குகிறது.
சமையலில் சிறந்தவனாக நள் மகாராஜா இருந்ததாக நாம் அறிகிறோம். அதனால் தான் சமையலை நள் பாகம் என்று சொல்வதும் உண்டு. பெண்கள் மட்டுமே அடுப்படைக்கு சொந்தக்காரர்கள் அல்ல என்பதை இன்றைய நவீன சமுதாயம் உணர்ந்து விட்டது. இருந்தாலும் ஆயத்த உணவுகளை உண்பதால் பல்வேறு ஆபத்துகள் காத்திருக்கின்றன. சுவையூட்டிகளும் நிறமூட்டிகளும் நமக்கு புற்றுநோயை தருவதற்கு காத்திருக்கின்றன. தவியாய் தவிக்கின்றன. வெங்காயம், பச்சை மிளகாய் கடித்துக்கொண்டு பழைய சோறு சாப்பிடுவதில் உள்ள சுவை இன்றைய நவீன உணவுகளில் இல்லை என்பது கண்கூடான உண்மை. சாப்பிட்ட உணவு செரித்து விட்டதா என்பதை அறிந்து உண்ண வேண்டும் என்று எச்சரிக்கிறார் திருவள்ளுவர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது ஆற்றது போற்றி உணின் என்ற அவருடைய குறட்பா விருந்தையும் போற்றுகிறது, மருந்தையும் சொல்கிறது. பசித்து புசி என்ற முதுமொழி நமக்கு நினைவிருக்கலாம். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும், அதனால்தான் பசியை பிணி என்று சொல்லுகிறோம். உயிர்கள் உண்ண உணவளிப்பவன் பசிப்பிணி மருத்துவன் என்று அழைக்கப்படுகிறான். இரவலர் கேட்கும் போது ஈயும் இவரும் கடவுளராவர் என்பது கண்கூடு. தமிழர்களின் பாரம்பரியமும் பண்பாடும் நம்முடைய உணவு முறைகளில் பின்னிப் பிணைந்து கிடக்கிறது. உண்ணும் உணவும் பருகும் நீரும் உயிரை வளர்ப்பன. வரும் தலைமுறைக்கு அதை எடுத்துச் செல்ல வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். தமிழரின் பாரம்பரிய உணவு முறைகளை போற்றுவோம், அவற்றை உண்டு பண்புள்ள மனிதர்களாக இப்பாரினில் உயர்வோம். Yeah.